ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திர நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட திக்கு இதை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் விதி. ஒவ்வொரு நாளும் தான் நமக்கு முக்கியமான நாட்கள். 7 நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம், 4 வாரம் சேர்ந்தது ஒரு மாதம், 12 மாதம் சேர்ந்தது ஒரு வருஷம், 90 வருஷம் சேர்ந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ நாலுலேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஒரு நாளுங்கிறது ஒரு நட்சத்திரத்தை குறிக்குது. நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. உங்கள் நட்சத்திரத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. தசாபுத்தி அமைப்பு நட்சத்திரத்தின்படி தான் நடக்குது. அதனால் நாள்கள் செய்யாததை கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதான் நாள்கள் ரொம்ப முக்கியம். அதன்படி நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்டாங்க, சார் தினசரி நீங்கள் அந்த யோக எண், யோக வண்ணம், யோக திசை, அந்த நாளுடைய குறிப்புகள், முக்கிய தகவலை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதைத்தான் நேயர்களுக்கு 12 ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் உங்கள் விருப்பத்துக்கு இணங்க அதை செய்கிறேன். நேற்று வீடியோ போட்டேன், 26ஆம் தேதி எப்படி இருக்கும்னு, யோகம் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதன் தலைப்பு எல்லா ராசிக்கும் அந்த தேதி என்று லக்கி நம்பர் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் அப்படி தான் போடுவேன். எல்லா ராசிக்கும் 27/2/2026 அன்று லக்கி நம்பர் என்ன அப்படி போட்டுட்டு தம்மையில் போட்டு உங்களுக்கு மற்ற தகவலை சொல்லுவேன். பாருங்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்லுவேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். ரைட் நேயர்களே, இப்போ 27/2/2026 மாசி 15 வெள்ளிக்கிழமை, சர்வ ஏகாதசி திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆரம்பிக்குது. சரியா? காலையில் 11:05 மேலே புனர்பூச நட்சத்திரம் தான் முழுமையாக இருக்குது. ஆனால் கரிநாள் தான். சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துருங்க. மற்றபடி ரொட்டீனாக செய்கிற காரியங்கள்லாம் பண்ணுங்கள். இப்போ நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சொல்லிடுவேன். குறிப்பாக சொல்லுவேன் நான். சரியா? ராசிக்கு சொல்ல மாட்டேன், நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன். உங்கள் நட்சத்திரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லுவேன். 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்து சொல்லுவேன் நான். கேது நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், இப்படி சுக்கிர நட்சத்திரம், இப்படி எல்லா கிரகங்களுடைய நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லுவேன். பொறுமையாக கேளுங்க. நீங்கள் நட்சத்திரத்தை கேட்டாலே போதும். உங்களுக்கு நட்சத்திரம் தான் மெயின். சரியா? நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி. இப்போ அப்படி பார்க்கும்போது 3 நட்சத்திரம் அப்படி பார்த்தோம்னா அசுபதி, மகம், மூலம். அசுபதி, மகம், மூலம் 3மே கேதுவி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு 27ஆம் தேதி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட தேவதை. இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி போனீங்கன்னா காரியமெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். என்ன தெய்வம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு பெருமாளை வழிபாடு பண்ணணும். சரியா? பெருமாளை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர். சரியா? அதேமாதிரி அதிர்ஷ்ட கலர் பச்சை, அடர்பச்சை, ராமர் பச்சை, இலைப்பச்சை, இதை நீங்கள் போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை டைரக்ஷன், அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஓகே நேர்களே. அடுத்து பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி. இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். 27ஆம் தேதி பிப்ரவரி 27 பரணி, பூரம், பூராடம். மற்ற நட்சத்திரத்துக்காரங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரும். சரியா? பொறுமையாக இருங்க நேர்களே. இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும், ஜெயமேல் ஜெயம் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் போட்டி பந்தயம் பரிசுக்கு அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 6ஆம் நம்பர் சிபாரிசு செய்யப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி யாரை வழிபாடு பண்ணணும்? அதிர்ஷ்ட தேவதை அப்படி பார்த்தோம்னா தேவி கருமாரியம்மன், தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துக்கு 4ஆம் நம்பர் சிபாரிசு செய்யப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது 3ம் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? சிவபெருமான வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மையிலும் கிடைக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், அனைத்தும் வசப்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. சரியா? அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3ம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம்.
அதிர்ஷ்ட எண் 9ஆம் நம்பர் எண் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இது மூணுமே ராகுவின் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 27 அதிர்ஷ்ட தேவதை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். இல்லைனா உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான குருமார்களை வழிபாடு பண்ணலாம், சித்தர்களை வழிபாடு பண்ணலாம். திருவாதிரைக்கு வந்து இடைக்காடு சித்தர், சதயத்துக்கு வந்து கௌபாலர் இப்படின்னு இருக்குது. சரியா? சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் இருக்கிறார். அவர் என்னென்னு நான் சொல்கிறேன் நான். சரியா? புலிப்பாணி. எஸ், கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 3 சித்தர்களும் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. சித்தர் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன். 8807457629. ஸோ திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரும். இல்லாட்டி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அடுத்து புனர்பூசம், பூசம், பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ரீராமம் ஜெயம் சொல்லலாம். ராமபிரானுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட கலர் நீலம், வயல்வெட், ப்ளூ இது மாதிரி இதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆமாம், வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். ஆயில்யம், கேட்டே, ரேவதிக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பூசம், அனுசம், உத்திரட்டாதி இது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். இதுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை அம்பாள் வழிபாடு பண்ணணும். சரி, அம்மனை வழிபாடு பண்ணணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் இது மாதிரி அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகமாக இருக்கும், நல்லது நடக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் ஒயிட், பியூர் ஒயிட், வெள்ளை கலரில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இல்லைனா பல கலர் கலந்து போட்டுக்கலாம். ஆனால் அதில் மெஜாரிட்டியே சிவப்பு கலர் வரணும். சரியாக டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். அதில் சிவப்பு கலர் வரணும். இதில் சில நட்சத்திரங்களுக்கு நான் வந்து வண்ணம் சொல்லலை, அந்த வண்ணத்தை சொல்லிடுறேன். முதல்ல சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட தேவதை சொல்லிட்டேன். 2 ராசிகளுக்கு வந்து அந்த கலர் சொல்லலை, அதை மறுபடியும் சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து பச்சை கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அடர் பச்சை, கிரீன் பச்சை, ராமர் பச்சை. பரணி, பூரம், பூராடம், மில்க் ஒயிட் இல்லைனா ஐவரி ஒயிட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட கலர். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட கலர் வந்து பலவண்ண கலர். சரியா? பலவண்ண கலர் இல்லைனா பிளாக் டிசைன் போட்டுக்கலாம். பிளாக் கலரில் டிசைன், ப்ளூ கலரில் டிசைன் போட்டுக்கலாம். பிளாக் கலரில் டிசைன் போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். சரியா? வண்ணம் வந்து சிவப்பு கலர். அதிர்ஷ்ட வண்ணம் வந்து சிவப்பு கலர், ஆரஞ்சு கலர், ஃபேண்டா கலர். மிருகசீரிஷம், சித்திரம், அவிட்டம் இவங்களுக்கு வந்து சிவப்பு கலர் பரிந்துரைக்கப்படுகிறது. சிவப்பு அல்லது ஆரஞ்சு பரிந்துரைக்கப்படுகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இவங்களுக்கு வந்து மஞ்சள், சாண்டல், லெமன் கலர் பரிந்துரைக்கப்படுகிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த கலரில் போட்டு பண்ணாங்கன்னா யோகம் கைகூடும். அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவங்களுக்கு வந்து ப்ளூ, ஸ்கை ப்ளூ, கத்திரிப்பூ கலர், வெல்வெட் இது மாதிரி கலர் போட்டு போனால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி பியூர் ஒயிட், வெள்ளை, மில்க் ஒயிட் இதை போட்டு போகலாம். ஆயில்யம், கேட்டே, ரேவதி பலவண்ண கலர். சரியா? பலவண்ண கலரை போடலாம். அதில் சிவப்பு கலர் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை இத்துடன் நிறைவு பண்ணுறேன். சரியா? 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். இந்த 27 நட்சத்திரமும் உங்கள் ராசியில் வந்துடும். சரியா? நட்சத்திரம் தான் முக்கியம், ராசி வந்து அடுத்து தான். நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் ராசி. ஸோ 27 நட்சத்திரத்துக்குமே நான் வந்து குரூப்பாக சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரம் வந்துடும். உங்களுக்கு வந்து எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கேளுங்க, உங்கள் நட்சத்திரம் வந்துடும். சரியா? உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நான் என்ன கலர் யூஸ் பண்ணணும், அன்றைக்கி தேதிக்கு எந்த அதிர்ஷ்ட நம்பர், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த திசை வந்து அதிர்ஷ்ட திசை 4 தகவலை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 27 நட்சத்திரத்துக்குமே அசுபதியிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தேவதை பிப்ரவரி 27ஆம் தேதி அதிர்ஷ்ட தேவதை எந்த தெய்வத்தை கும்பிடணும், எந்த நம்பர் லக்கி நம்பர், எந்த கலர் வந்து அதிர்ஷ்ட கலர், எந்த திசை அதிர்ஷ்ட திசை, அதை 4 சொல்லியிருக்கிறேன். இது போதும். ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதி. ஆளுக்கு வந்து 50%, ஆடைக்கு வந்து 50%. ஆளுன்னா என்ன? உங்கள் நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை சொல்லியாச்சு, அதிர்ஷ்டம் என்ன சொல்லியாச்சு, இது ஒரு 50%. அதிர்ஷ்ட நிறத்தை சொல்லியாச்சு.
அடுத்து வந்து அதிர்ஷ்ட திசையை சொல்லியாச்சு, இது ஒரு 50%. 50 100, இதுவே வந்து ஒரு மனிதனுக்கு 100% வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா ராசி நேயர்களுக்கும், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் அனைத்து வளங்களையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. 27/2/2026 மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நல்லது ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.